ஹாய், நம்ம ருதினி கிரியேஷன்ல மாசா இன்னொருத்தங்க பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. சோ இத பெயிண்ட் பண்ணவங்க பேர் வந்து ஷாலினி. சோ அவங்க தான் இவங்க. நீங்க நம்ம பெயிண்டிங் கிளாஸ் வந்து நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ்ல ஆரம்பிப்போம். சோ எவ்வளவு தப்பா நீங்க பண்ணிருந்தீங்கனாலும் அதை வந்து கரெக்ட் பண்ணி நம்ம ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து கொண்டு வரதுதான் இந்த கிளாஸோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவுட்லைன் வித் ஷேடிங்ல பண்ணிருப்பாங்க. ராங்கா இருக்கும். மறுபடியும் பண்ண சொன்னாலும் பசங்க அசராம பண்ணுவாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களோட நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் ஒர்க்ஸ். அதுல ஷேக் ஆகுறது கையில தெரியும். அது எதுவுமே இருக்க கூடாதுன்றதுனால அவங்களை இவ்வளவு பிக் வந்து நாங்க பண்ண சொல்லியிருக்கோம். சோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கும் அடுத்தடுத்து நமக்கு வரதுக்கும் எவ்வளவு கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இந்த அளவு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து நம்ம ஒரு பெயிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். சோ பெயிண்ட் பண்ணிட்டு நீங்க அவுட்லைன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ பெயிண்ட் பண்ணிட்டு அவுட்லைன் கொடுக்கும் போது எனக்கு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுல வந்து மீதி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கண் டீடைல் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு கேட்சியா எனக்கு இல்ல. சோ நான் என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு கண்ணு நல்லா தெரியணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகே மேம் நான் கண்டிப்பா போடுறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு சூப்பரா ஒரு ஐயப்பன் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா அவரோட கண்ணு, அவரோட லிப்பு, அவரோட மூக்கு, சோ அவர் உட்கார்ந்துருக்க போஸ்டர் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் இந்த கிளாஸ் எல்லாமே ஜஸ்ட் 10 days தான் உங்களுக்கு எடுக்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். தேங்க்யூ.